பேர் அஞ்சலை மேடம். ஒரு பொண்ணு ஒரு பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ரொம்ப பசங்க கூட சேர்ந்து அது விற்று கொடு இது விற்று கொடு. ஆனால் அந்த வீட்டில் சிலிண்டர் பிடிங்கி விடுவான், கரண்ட் ஒயர் பிடிங்கி கட் பண்ணி விடுவான். என்ன கத்தி தூக்கின்னு வரான், உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவான்னு. இந்த பையன் 3 மாதம் வயிற்றுல இருந்தா மேடம். இங்கே திறந்தலையே வேறு பொண்ணு வச்சுன்னு ரொம்ப அடிக்கிறது திட்டுறது ரொம்ப இருந்தார் மேடம். தொடப்பு கட்டிலெல்லாம் போட்டு அடிப்பார், வாயில் ஏச்சும் துப்புவார் மேடம். அசிங்கமாக திட்டுவார் மேடம். 1000 ரூபாய் கொடுப்பாங்க, ஒருத்தர் கூட 10 நின்றுட்டு என்கிட்ட காசு தந்து கொடு. எந்த செகண்ட் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அந்த குழந்தைக்கு 2ஆம் குழந்தை மேடம், பையனு உங்கள் அண்ணா கூட தான் போய் படுத்து பெத்த. ஒரு கடி போய்ட்டு அந்த எவனை வச்சுன்னு இருவார். இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுது. பசங்களுக்காக தான் இருவார் மேடம். இல்லைன்னு எப்போ சூசைட் பண்ணி இறந்துட்டு இருப்பேன் மேடம். சொல்லுங்க. என் பேர் அஞ்சலை மேடம். எவ்வளோ பசங்க உங்களுக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. பொண்ணு இறந்துட்டாங்க, அண்ணன் பையனுக்கு கொடுத்தேன். அது நர்சிங் படித்து கல்யாணம் ஆகி ஒரு 10 நாளில் இறந்துட்டாங்க. எப்படி? தூக்க மாட்டேங்கினாங்க. அவங்க வீட்டில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, எதுவுமே சொல்லலை, தூக்க மாட்டேங்கினாங்க. சரி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து நாத்தனார் பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சோம். ஏமா சாதாரணமா சொல்லிட்டு போறீங்க பொண்ணு 10 நாள்ல இறந்துட்டான்னு? அது கேஸ் எல்லாம் கொடுத்தாங்க, ஒண்ணுமே பண்ணல மேடம். அதுக்கு உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 43 வயசு ஆகுது மேடம். எனக்கு 14 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க மேடம். 14 வயசுல கல்யாணம் பண்ணி 18 வயசுலலாம் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் மேடம். எப்படிம்மா? எங்கள் வீட்டுக்காரன் இப்போ எங்கள் மருமகன்றேன். அவங்க வீட்டுக்கு அப்பாவும் 2 பேரும் ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க. 22 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்க தான் வளர்த்தீங்க பசங்க? நான் தான் வளர்த்தேன். வீட்டு வேலை செஞ்சுன்னு, ஹவுஸ் பிக்கிங் வேலை செஞ்சுன்னு வளர்த்தேன். இப்போ என்னன்னா அவனுக்கு 2 பசங்க ஆயிட்டாங்க. ரொம்ப பசங்க கூட சேர்ந்து அது விற்று கொடு இது விற்று கொடு. ஆனால் ரொம்ப வீட்டில் அமுக்கலம் பண்ணுறான், டிவி தூக்கி ஓடிக்கிறான். படிச்சிருக்கானா? 12வது வரையும் படிச்சிருக்கிறான். என்ன வேலைக்கு போகிறான்? அவன் கார் ஓட்டுவான், பிளம்பரிங் வேலைக்கு போவான். சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்க மாட்டான். அது கேட்டனா அசிங்கமாக கேட்பான். அந்த வீட்டில் சிலிண்டர் பிடிங்கி விடுவான், கரண்ட் ஒயர் பிடிங்கி கட் பண்ணி விடுவான், டிவி ஓடிப்பான், பீரோ ஓடிப்பான். இல்லைன்னா வெளியில் அசிங்கமாக கேட்பான். என் வீடு தான், ஆனால் அவன் சம்பாரிச்சு 10 ரூபாய் கொடுக்கல. நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்களா? இப்போ நாங்கள் வாடகை ஊரில் இடம் இருக்குது, அது விற்று கொடுன்னு டார்ச்சர் பண்ணுறோம். ஒரு 2 சென்ட் இடத்துல விற்று கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறானோ? நான் கார் வாங்கணும், நான் யார்கிட்ட கூலிக்கு வேலை செய்ய முடியாது, யார்கிட்ட கை கட்டி பதில் சொல்ல முடியாது. என்ன வயசு உங்கள் பையனுக்கு? 27 வயசு மேடம். இப்போ யாரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? நாத்தனார் பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி பொண்ணு. அது ஆந்திராவில் இருந்தது. அந்த பொண்ணுங்க எனக்கு என்ன வயசுமா? அதுக்குன்னா 22 வயசு 23 வயசு இருக்கு. என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மா? வெளிநாட்டுக்கு வீட்டு வேலைக்குன்னு போனாங்க. அதனால் இந்த பொண்ணு இவன் ஊருக்கு போயிருந்தான். தங்கச்சி இருந்த இதில் எங்கள் மச்சனுங்கெல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க ஆந்திராவில். சரி, நான் போய் சித்தப்பா வீட்டில் இருக்கிறேம்மான்னு சொல்லிட்டு போனான். சரி, அவங்க ஒத்த பொண்ணை பார்த்த உடனே லவ் பண்ணிட்டான். லவ் பண்ண உடனே சரி அவங்க மச்சனுங்கெல்லாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரியாதே இட்டுன்னு வந்துட்டாங்க சென்னைக்கு. அதுக்கப்புறம் எங்கள் மச்சனுங்களை கேட்டேன், இதேமாரி தம்பி அக்கா பொண்ணு வந்துச்சு, என்னப்பா பண்ணோன்னா, நீ அங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சுரு கோயிலில் பார்த்து. ஆனாங்க இது நல்லதாப்பா, நாளைக்கு வரப்போவோம், அந்த ஊரில் ஒரு மதியர் இருக்குமா பார்க்குறவங்கன்னு சொன்னதுக்கு, இல்லை சரி இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாங்க எங்கள் மச்சனுங்கெல்லாம் சேர்ந்து அங்கேயே திருப்பதியிலேயே கோயிலில் போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. திருப்பதியில் கல்யாணம் பண்ணி அவங்களும் அவன் இப்போ 2 வருஷமாக ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். இடத்த விற்று கொடு, 2 சென்ட் இடம் தான் இருக்குது. ஊரில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இல்லை, எனக்கு அந்த இடத்த விற்று கொடு, கார் வாங்கணும், நான் கார் ஓட்டணும். ஏற்கனவே போன வருஷம் கார் ஓட்டுறதா திருப்பதிக்கு போனான். கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த மலையில் சுற்றி இதாகி அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா அந்த லோனு அது இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அதுவே இன்னும் கட்ட முடியல. யாரோட காரு? அவன் தான் ஜீப் எடுத்து வாடகை ஜீப் எடுத்து மலைக்கு ஓட்டின்னு போவான். அதனால ஓட்டின்னு இருந்துட்டு மலைக்கு எதுக்கு ஓட்டிட்டு போவான்? சவாரி போகிறாங்கள, கோயிலுக்கு போகிறவங்க, அதனால ஓட்டின்னு போவான். யாருக்கு ஒன்றும் ஆகலையே? யாருக்கு ஒன்றும் ஆகலை. இவன் தான் தப்பிச்சு வந்ததே அரிகண்டாயம். ஆனால் அவங்க சித்தப்பாங்கெல்லாம் பார்த்து வண்டி ஜேசி கொக்கிலேன்னு போட்டு தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து இவ்வளோ கஷ்டம் இதாகிடுச்சான்னு சொன்னாங்க. சரி, அதுக்கும் கேட்டானு லோனுக்குன்னு எடுத்து அந்த வண்டிக்காரங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ணுறான் மேடம். இப்போ அந்த இடத்த விற்று கூட வீட்டை விட்டு வெளியே வீட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தாச்சு. போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் 4 போலீஸ்காரங்க வந்தாங்க, நின்று பேசிட்டு வாசலாண்டே போயிட்டாங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து தாம்பரத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த இந்த வெளியூர் பஸ் ஸ்டாண்டு இருக்குல்ல, அதுக்குள்ளார கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். யாருமே உங்கள் வீட்டு பிரச்சனைங்க இதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை, போங்கம்மான்றாங்க. ஏன்னா வீட்டுக்கு போனால் நீங்கள் செத்துருங்க வீட்டுக்கு வராது
கேட்குறேன் மேம். நான் எங்கே நைட்டு போகல ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போகிறேன். நானே பெரிய ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பை எடுத்துட்டு இப்போ தான் வேலைக்கு போகிறேன். 6 மாதம் பொறுத்து. என்னாச்சு உங்களுக்கு? கர்ப்பப்பையில் கட்டி இருக்கேன், ஆப்ரேஷன் பண்ணாங்க மேம். அது வயிற்று தூக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட். ஏன்னா பகல் இந்த பசங்களை 2 பசங்களை வச்சுன்னு கஷ்டப்படுது அந்த பொண்ணு. நைட்டில் போயிட்டு வந்து பகலில் பார்த்துக்கினா கூட குழந்தைய ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சாப்பாடு விட்டுறது நம்ம கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சால் கூட பார்த்துக்குவோன்னு சொல்லிட்டு நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ நாங்க என்ன பண்ண முடியுமா? எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? எனக்கு அவன் கொஞ்சம் மாறுற போல் பண்ணி விடணும் மேடம். வேறு ஒன்றும் வேணாம் எனக்கு. அவன் கொஞ்சம் மாறிட்டா எனக்கு ஃபுல்லாக வேணும். ஆனால் என் பேர பிள்ளைங்களுக்கு அந்த இடம் வேணும். அந்த இடத்தையும் விட்டு பிள்ளையும் இறந்தேனா எனக்கு வேறு எதுவுமே இல்லையே மேம். வேறு எதுவுமே இல்லையே. அவனை விட்டா எனக்கு வேறு யாரும் இல்லை. ஆனால் அவனை இன்னும் பண்ணவும் முடியல என்னால். ஹாஸ்பிட்டல் நம்ம முன்னாடி கத்தி தூக்கின்னு வரான், குத்தல செத்துடுவான்னு. நான் என்ன கத்தி தூக்கின்னு வரான், உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவான்னு. அவன் கொஞ்சம் மாறினா போதும் எங்களுக்கு, அதே நிம்மதி தான் மேடம். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நாங்கள் குன்றத்தூர் உள்ளார இருக்கிற மேடம். வாடகை வீட்டில் இருக்கீங்க? இல்லை வாடகை இல்லை. அதான் பாப்பா இறந்துச்சுல்ல, பாப்பாவுக்கு போட்ட நகைலாம் வந்து அது ஒரு புறம்போக்கு இடம் போல் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கி சின்னதாக சீட்டு போட்டு இருக்கிறோம். உங்க மருமகளுக்கு வர சொல்லுங்க. அந்த பொண்ணு 3 மாதம் வயிற்றுல, அவங்க அம்மா வயிற்றுல. இவன் 1.5 வயசு எங்களுக்கு. அவங்க அப்பா அம்மா சாகும்போது 2 பேர் அப்பாவும் இறந்துட்டாங்க. ஓ, இந்த பொண்ணோட அப்பாவோ இவனோட அப்பாவோ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியா? மாமா பையனா? உங்க பேர் என்னம்மா? அவனை 2 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சு வேற போட்டாங்க மேம் கோயம்பேடு இதில். அவன் மண்டை ஃபுல்லாக அடி. எப்படி அங்கே போய் அடிச்சாரு? இவளை இல்லை, அவனை அடிச்சு போட்டாங்க புரிக்கு பசங்க. அவன் கூட சேர்ந்து சர்க்குக்கு அடிச்சுன்னு சண்டை வந்துட்டு இருக்கும் பொழுது அடிச்சு மண்டை ஃபுல்லாக வெட்டி, அப்படியே மண்டை ஃபுல்லாக வெட்டி ரோட்லேயே போட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து போலீஸ்காரங்க பார்த்து ஜிஎஸ்சி சேர்த்து எனக்கு நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதில் அம்மானு சேவ் பண்ணி வச்சுருந்தேன் நான் செல்லில். அதனால உங்கள் பையனை அம்மான்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் சொந்த வந்தாலும் ஆட்டோ பிடிச்சின்னு ஓடணும். போனால் மூச்சு நச்சே இல்லாத இருந்தான். மண்டை ஃபுல்லாக கட்டு போட்டணும். இதெல்லாம் ரத்தம், இதெல்லாம் ரத்தம். அப்படியும் திருந்தலை? பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருப்பதி மேடம். அங்கேருந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கணும் எங்கள் மாமா பையன் தான்ட்டு. அங்கே 1 வருஷம் நல்லா தான் இருந்தார். ஒரு அடிக்கிறது, ரொம்ப அடிக்கிறது, திட்டுறது மேடம். அம்மா வீட்டில் போய் காசு வாங்கினு வா, இது வாங்கினு வீட்டு அடிப்பார் மேடம். அது ஸ்மெல்லுனாலும் முடியாது எங்களால். அந்த நாத்தம் வீட்டுக்கு பசங்களுக்கு அவளுக்கு சரி. எனக்கு ஹார்ட் பேஷண்ட் மேடம். அதை நான் திருப்பி கேட்டேன். என்னம்மா? ஹார்ட்ல இன்னும் சரியில்லை. என்னாச்சு? அடிச்சு மேடம். மார்சலி போல. இந்த ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு எதுவுமே இல்லை மேடம். இந்த பையன் 3 மாசம் வயிற்றுல இருந்தா மேடம். இங்கே திறந்தலையோ வேற பொண்ணு வச்சுன்னு ரொம்ப அடிக்கிறது திட்டுறது ரொம்ப இருந்தார் மேடம். தொடப்பு கட்டிலெல்லாம் போட்டு அடிப்பாரு, வாயில் ஏச்சு துப்புவார் மேடம். ரொம்ப அடிக்கிறது, ரொம்ப திட்டுறது, அசிங்கமா திட்டுவார் மேடம். பேசுறானே அவனுக்கு தெரியாது மேடம். அவன் என்ன பேசுறானே அவனுக்கே தெரியாது. வெளியே போறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும் மேடம். துணி இல்லாம அடிப்பார் மேடம். வெளியே எடுத்துன்னு வந்து போடுவார் மேடம். திறந்தலான்ட்டு ஊருக்கு கூட்டின்னு போனோம் மேடம். மலை மேலே ஜீப் ஓட்டு வரான்ட்டு அங்கே போய் இருந்தோம். ஜீப்பு மலை மேலே ஜீப் ஓட்டு வரான்ட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா காசு தரலான்ட்டு வந்து 2 தொடப்பத்தில் போட்டு அடித்து கை காலெல்லாம் ரொம்ப பெருசாகிடுச்சு மேடம். அங்கேருந்து சண்டை போட்டு நான் அப்படியே எங்கள் மாமியார்கிட்ட வந்துட்டேன். ஒரு பொண்ணு கூட்டின்னு திருப்பதிலேருந்து வந்துட்டேன். சரி போகலாம். ரொம்ப பாசமாக இருந்தேன் மேடம். எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, ரொம்ப அடிக்கிறது. உங்கள் அம்மா வீட்டில் காசு வாங்கினுவா, 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஒருத்தர் கூட 10 நின்றுட்டு என்கிட்ட காசு இருந்த அந்த குழு ரொம்ப அசிங்கசமா பேசுவார் மேடம். ரொம்ப அசிங்கசமா பேசுவாங்க. உங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் இல்லையாம்மா? இப்படி இந்த பொண்ணை விட்டு லவ் மேரேஜ் பண்ணீங்கன்னு எங்க அம்மா அவங்க திட்டுறாங்க மேடம். அங்க போனாலும் நிம்மதி கிடையாது. ரொம்ப அசிங்கசமா பேசுவாங்க. எனக்கு எழுது ரொம்ப முடியல மேடம். பசங்களுக்காக தான் இருப்பாரு மேடம். எல்லாரும் எப்போ சூசைட் பண்ணி இறந்துட்டு இருப்பேன் மேடம். ஏமா அப்படி விட்டுருக்கீங்க? நான் என்னால் முடிஞ்ச அவங்க சித்தப்பாங்க கேட்டால் கூட மதிக்க மாட்டேன் இருக்கிறேன் மேம். அவங்கள கத்தி எடுத்துன்னு போகிறான். அவங்க என்னன்றாங்க, உங்கள் ஃபேமிலிக்கு அதே எங்ககிட்ட வராதிங்கம்மா, கத்தி எடுத்துன்னு வரான், எங்களை வெட்டி போட்டு போயிட்டா எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் யாரு அன்னு கேட்குறாங்க. ஞாத்திக்கிழமை இந்த அம்மா கிட்ட சண்டை போட்டினார் மேடம்.
சரி நான் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு சாப்பிட்லான்ட்டு போய் உக்காந்தேன். ஃபஸ்ட்டு பாப்பா ஊட்டிடலாம், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லான்ட்டு குழந்தை ஊட்டினேன் மேடம். கறி குழம்பு வச்சோம், சாப்பாடு வடித்தேன், குழந்தை ஊட்டிட்டு நம்ம சாப்பிட்லான்ட்டு ஊட்டியிருந்தேன். அதில் வந்து யூரின் ஊற்றுறாராம் மேடம். எப்படி சாப்பிட்றீங்க பார்க்குறேன். ரொம்ப அசிங்கமா ஒரு செகண்ட் ரொம்ப நரக்க வேதனை மேடம். வீட்டில் படுத்துட்டு இருக்குது, பயமா இருக்கும். என்ன பண்ணுவாரே தெரியாது மேடம். அசிங்க திட்டுவார் மேடம். நைட் எல்லாம் ஃபுல்லாக திட்டுவார் மேடம். வெளியே போ ஆச்சு தோத்துருவாங்க மேடம். அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே சப்போர்ட் இல்லை மேடம். வீட்டில் கூட ஒரு சின்னதாக நான் ஏதோ கூலி வேலை செஞ்சு ஒரு கிராம் நகையோ கொலுசோ குழந்தைக்கான எடுத்து வச்சுனேன்னா வீடு ஃபுல்லாக தேடுவோம். அது கொடுக்கலன்னா அடிப்பான். வீடு ஃபுல்லாக தேடி அதை எடுத்துன்னு போய் விற்று அதை எடுத்துன்னு போய் செலவு பண்ணிட்டு தான் வந்து உட்காருவோம். இந்த கம்மல் கூட அதை போட்டு இருக்க அந்த கம்மல் நான் மூட்டு வச்சுருந்தேன் தெரியாது. திருப்பி வந்து அந்த பையன் வயிற்றுல வச்சுன்னு இருக்கிறா 1 மாதம், இன்றைக்கோ நாளைக்கு வந்து 2 காதாமட்டில் நைட்டு 12 மணிக்கு பொட்டுன்னு அடிக்கிறான். அதை கேட்டதுக்கு என்னை கீழே தள்ளி என் கயிற்றுல காலை வச்சு தொடப்பக்கட்டை தூக்கி அடிச்சுட்டு அந்த கம்மல் கைட்டு கொடுத்ததுக்கப்புறம் எடுத்துன்னு போயிட்டான். எடுத்துன்னு போய் 7,000 போய் வச்சுட்டு ஒரு 2-3 நாள் வரல. இவங்க ஹஸ்பண்ட் வந்தாரு, பாதி வழியில இல்லை நான் வரலன்னு திரும்பி போயிட்டேன். அப்படிதான் மேடம். போலீஸ்காரங்கிட்ட கூட என்ன அவங்க இப்போ லேடிஸ் போலீஸ்க்கு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாராம், வீடியோ காலில் வாங்க நான் தூக்க மாட்டேங்கிறேன், என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, நீங்கள் வீடியோ காலில் வாங்க தூக்க மாட்டேங்கிறான்னு தான் அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் போங்கம்மா வீட்டுக்கு, ஏதானு பண்ணிக்க போகிறோம், நீங்கள் வீட்டுக்கு போம்மா, ஏற்கனவே பொண்ணு இறந்துச்சு, இப்போ பையன் இல்லைன்னா உனக்கு கஷ்டம், உனக்கு அந்த ஒரு பையன் தானம்மா போமான்னு அவங்க அனுப்பிச்சிட்டு விட்டாங்க. நீங்கள் நாங்கள் சொன்னதுனால அவர் திருந்துவார்னு நினைக்கிறீங்களாம்மா? அவனுக்கிட்ட நான் இருக்க மாட்டேன் மேடம். ரொம்ப பயமா இருக்கு மேடம். எந்த செகண்ட் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அந்த குழந்தைக்கு 2வது குழந்தை மேடம், பையனு உங்கள் அண்ணா கூட தான் போய் படுத்து பெத்த. டிஎன் டெஸ்ட் எடுக்கலாம் வா போயிட்டு. இப்போ சண்டை போட்டுன்னு போய் 1 மாதம் இந்த மேடம் எங்கள் அம்மா வீட்டில் அவங்க திட்டுறாங்கன்ட்டு இங்கே வந்துட்டேன். அங்கே என்ன திட்டுறாங்க? லவ் மேரேஜ் தெரியாமல் கல்யாணம் பண்ணி போனேன், எங்களுக்கு பிடிக்காம, நீ இப்படிதான் இருக்கட்டி எங்கள் வீட்டில் இருக்காதான் அன்ட்டு அப்படி இப்படி அம்மா அண்ணான்னு திட்டுறாங்க. அண்ணன் மட்டும்தானா உங்களுக்கு? அம்மா அண்ணா அக்கா. அம்மா பார்த்துக்கிறது இல்லை? அம்மா பார்த்தீங்கனாலும் அண்ணா திட்டுறாங்க மேடம், இங்கே இருக்காதா போ சொல்லு இப்படி இப்படின்ட்டு. என்ன செய்யும் இந்த பொண்ணுங்க? பிறந்த வீட்டுக்கும் போக முடியலன்னா என்ன பண்ணும்? யாருக்கிட்ட சொல்றதுக்கு தெரியாம அம்மா கிட்ட சொன்னாலும் அம்மா திட்டுவாங்க. அப்ப யாருக்கிட்ட சொல்றது? நம்ம வழி மதிக்கவே மாட்டோம் மேம். அப்புறம் யாருக்கும் மதிக்கவே மாட்டோம். டிவில ஆட் பார்த்துட்டு நம்பர் ஃபோன் கேட்பான். நீங்க தான் கூப்பிட்டீங்க? ஆமா. இங்க போனா நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். உனக்கு என்ன வேணும்மா? எனக்கு டைவர்ஸ் வேணும் மேடம். டிவோர்ஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்? எங்க போவேன்? போறதுக்கு இடம் இருக்கா உனக்கு? நான் சொன்னா கேட்பியா? அந்த நம்பிக்கையில தானே வந்திருக்கேன். அம்மா அவளோட சேஃபா ஒரு இடத்துல அனுப்பலாமா? நீங்க என்ன பண்ணுவீங்க? அவனை வச்சுட்டு எப்படி சமாளிப்பீங்க? அதுதான் தெரியல மேம். என்ன சாவடிச்சிடுவான் நைட்டோட நைட்டு. என் பொன்னாடி பிள்ளைய அமிச்சிட்டியா, நீ நிம்மதியா இருப்பியா, நீ நிம்மதியா இருப்பா. சித்தி இறந்துட்டாங்களா மேடம்? 20 வருஷம் மேடம். நான் பிறந்த இந்த 1 வயசு இருக்கும். எங்க சித்தி ஏதோ கெடுத்து சாவடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது நான் எனக்கு தெரியாது மேடம். யாராவது சொன்னா எனக்கு தெரியும். அதே மாதிரி உன்ன பண்ணிவிடுவேன். 5 பேர் கூட்டினு வந்து படிக்க வச்சு உங்க சித்தி எப்படி சாவடிச்சோனோ அப்படி சாவடிச்சிடுவேன். எப்படி நீ அவரை லவ் பண்ண? அப்புறம் அப்போ நல்லா இருந்தார் மேடம். கல்யாணம் 1 வருஷம் நல்லா தான் இருந்தார் மேடம். சொந்தம் பந்தகிட்டே என்ன அனுப்பல மேம். என் துணி துவச்சு போடுவான், எனக்கு சாப்பாடு ஓட்டுவான். நானே ஒரு பித்து பிச்சை போல பைத்தியம் போல இருப்பேன். எனக்கு நல்லா பார்த்தேன் மேம். என் பிள்ளை நல்லா பார்த்தேன் மேம். நல்ல பிள்ளைதான் மேம். யாரானா நான் திட்டினா கூட சொந்தக்காரங்களே இவங்க பார்க்கலடா, அவங்க சித்தப்பா பார்க்கலடா, அவங்க அத்தையும் பார்க்கலடா, அவங்க பற்றி அம்மா கும்முனுருமா பார்க்கலன்னா என்னம்மா, அவங்க தான் நாளைக்கு நம்மளுக்கு அப்படி சொல்லுவேன். இன்னைக்கு யாரும் எனக்கு வேணாம், யாரும் எனக்கு வேணாம், எல்லாரையும் வெட்டிடுவேன், எல்லாரையும் குத்திடுவேன். அவங்க கெட்டால் வாட்டி இருக்கு மேடம். அவங்க ஆனா வீட்டுக்கு வந்துட்டா ஒரு கடி போட்டு அந்த எவனை வச்சுன்னு இருக்கிறேன். இன்னும் இவ்வளவு நேரம் ஆகுது. எல்லாம் தப்பு அவர் தான் பண்றது மேடம். ஆனா அடிக்க எங்களை வந்து அடிப்பார் மேடம். பசங்களை 2 பேரையும் ஹோம்ல விடுறியா? கஷ்டம். கொஞ்சம் வளர்ந்துட்ட தெரியாது மேடம். சின்ன பசங்க. நானே யார் கூட நான் வேலைக்கு போனேன். அதுக்கு முன்னே சித்தாள் வேலை கட்டடத்தை வேலை செய்யும் மேம். கட்டடத்தை வேலை செய்யும்போது நானே பைக்கில் போனானே என்னை பார்த்துட்டான். இப்போ பஸ்ஸு கிடைக்கலன்னா கூட வேலை செய்கிறவங்க மாமா வண்டியிலன்னு கூட்டின்னு வந்தான். அதுக்கு தப்பாக பேசுவான். நீ அவங்க கூட எப்படி வண்டியில் வந்த? ஒரு புள்ள வந்து இந்த வார்த்தை கேட்ட ஒரு தாய்க்கு என்ன தோணும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு 1.5 வயசுலேருந்து 27 வருஷமா வளர்த்தாச்சு. நான் இதுக்கப்புறமா தப்பு பண்ணிட்டு உன்னை விட்டு போகிறேன் பிள்ளைய. மாமியார் எப்படிம்மா உனக்கு? என் மாமியார் நல்லவங்க. பாப்பா எப்படி?
அவன் நல்லா வாதப்பா. நான் போயிட்டு வெளியில போயிட்டு வந்தா நீங்க சாப்பாடு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிப்பீங்களா? ஆ, உங்க பையன் திருந்தனமானா ஒரு பெரிய ஒரு 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 மேஜர் ஸ்டெப் எடுக்கணும். அது இல்லாம அவன் திருந்த மாட்டான். நீங்க சொல்றத பார்க்கும்போது ரொம்ப அடிக்ட் ஆயிட்டான். இன்னும் வந்து அவரை டி அடிக்ஷன்ல போடணும். நம்ம சொல்லி அவர் வரமாட்டாரு. பை ஃபோர்ஸ் தான் கொண்டு போய் விடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அட்வொகேட்ட பேசலாம். அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து நீங்க மட்டும் போனீங்கன்னா இவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவான். அவங்க சொல்றாங்க நான் தங்கி வேலை சேர்த்து போயிடுறேன், நீயும் புருஷன் கூட இருன்றாங்க. அவர் இப்படி பண்றதெல்லாம் எப்படி மாமி இருக்குது அவருக்கு? ஒரு நிமிஷம். நீங்க தங்கி வேலை செய்யறதுக்கு வேலை இருக்கா? வீட்டு வேலைங்க இருக்குல்ல மேம். இருக்கா? வீட்டு போக வேலை. முடியுமா நீங்க? ஆ, தங்கி. நீங்க போயிடுங்க. பாப்பாவையும் குழந்தைங்களும் நாங்க ஒரு சேஃபா ஒரு ஹோம்ல சேர்த்துக்கிறோம். ஆ? ஆந்திர மகிழா சபால பேசிட்டு அங்க சேஃபா உங்களை கொண்டு போய் சேர்த்துடுறோம். அங்க கஷ்டங்கள் இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது. அவனுக்கு தாங்க கை வேலை மாட்டான், தாங்க மாட்டான். அப்படியெல்லாம் சொல்ல. இதை விடையா அவன் என்னெல்லாம் தாங்குறா? அதுதான் பாக்குறது. என்னெல்லாம் தாங்குறா அவ? தாங்குறேன். நரகம் வேதனையா இருக்கு வீட்டுல. நிம்மதியா தூங்க முடியல மேடம், நிம்மதியா சாப்பிட முடியல மேடம். அது கஷ்டமா தான் இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு 2 நாளைக்கு பசங்களை பால் குடிக்கிறேன் நான் குழந்தை. இல்லைன்னா பசங்க 2 பேரையும் நீங்க பார்த்துட்டு அவன் நிம்மதியா ஃப்ரீயா ஒரு 2 நாள் எங்கேயாவது அவளை கொண்டு போய் அவளுக்கு செக்கப் எல்லாம் பண்ணி அவன் நல்லா இருக்காளா பார்க்கணும் எனக்கு. நான் பாப்பாவை பாத்துக்கலாம், பையனை தான் பாத்துக்கிட்டு கஷ்டம். பாப்பா இருந்துடும். பையனுக்கு என்ன வயசாச்சு? 1 வயசு ஆகுது. உண்டா இந்த மேடம் குழந்தை பெத்துட்டு நல்லா வெயிட் போட்டியே அன்ட்டு அசிங்கமா பேசி ரொம்ப அடி மேடம். 65 கிலோ இருந்தேன் மேடம். இந்த குழந்தைக்கு என்ன வேணும் தெரியுமா? நிம்மதியா ஒரு 10 நாள் அவ இருக்கணும். ஒரு அதுதான். தாய் வீட்டுக்கு போற மாதிரி ஒரு இடத்துக்கு அனுப்பணும். என்ன வயசுமா அவனுக்கு? 23 மேடம். என்ன அநியாயம் பாருங்களேன். அவங்க அம்மா வீட்டுல கூட அது நிம்மதி இல்லை. அம்மா ஒரு பக்கம் திட்டினே இருக்கும், அவங்க அண்ணன் ஒரு பக்கம் திட்டுவான். ஏன்னா அம்மா அவ்வளவு ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சிருக்காங்கல்ல. ஆமா மேடம், கை கால் ஊந்திச்சு மேடம், அடிச்சு அடிச்சு எனக்கு. யாருக்கு? எனக்கு எப்படி? ரொம்ப வீக் ஆயிட்டேன். கன்சீவ் இருந்திருக்கிறேன், எனக்கே தெரியல மேடம். அதுக்கப்புறம் இவர் அடிச்சா? ஆமா அடிச்சு கன்சீவ் ஆயிட்டேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடிச்சு அதுக்கப்புறம் ஊந்துட்டேன். எங்க அம்மா தான் 1 வருஷம் பாத்துக்கினாங்க. 1 பாத்ரூம் கூட எங்க அம்மா பிடிச்சி தான் ஊத்துவாங்க. ரொம்ப எத்துன்னு போயிட்டு ஊர்ல ரோட்ல விட்டு போயிட்டாரு மேடம், வீட்டுல கூட உள்ள. அப்படியே குழந்தை தூக்கினு அந்த பொண்ணு தூக்கின்னு போயின மேடம். எங்க அம்மா தான் 1 வருஷமா பாத்துன்னு இருந்துச்சு. இந்த பையனை கன்சீவா இருக்கும்போது பொண்ணு பிறந்து ஒரு வாட்டி கன்சீவ் ஆயிருந்தேன் மேடம். அந்த குழந்தை போயிடுச்சா? போயிடுச்சு. உங்க அண்ணா கூட குழந்தைய பாய்னு வந்தியா அன்ட்டு ரொம்ப அசிங்க திட்டுறது, எங்கன்னா அங்க அடிக்கிறது. ஒரு மென்டல் மேரே அடிப்பாரு மேடம். ஏதுன்னா தூக்கி அடிப்பாரு. உங்க அம்மாவோட நம்பர் இருக்கு? இருக்கு மேடம். ஐயோ இதெல்லாம் ரொம்ப டார்ச்சர். அம்மாவை- நீங்க அவங்க- எப்படிமா அப்படி அவங்க விட்டீங்க? அம்மா இப்போ 2 லட்ச ரூபாய் அந்த ஓடு போடுறதுக்கோசம் கொடுத்தாங்க. வாடகை வீட்டுல இருந்து அப்பப்போ வீடு காலி பண்ணி இருக்கிறீங்க போங்கன்னு. இப்போ அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் வச்சுட்டாங்க. அது 1 லட்ச ரூபாய் எனக்கு வேணும். 2 லட்ச ரூபாய் உன்னால கொடுக்க முடியாது, இப்போதே ஆபரேஷன் பண்ணி வந்தேன், கர்ப்பப்பை ஏற்றுட்டு. 1 லட்ச ரூபாய்னா ரெடி பண்ணி கொடு நீ, எனக்கு கல்யாணத்துக்கு வேணும்னு கேட்டாங்க. சரி நான் 1 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிட்டேன். இவன் திருப்பி இன்னொரு லோன் போட்டு வாங்கினேன். நம்ம தான் வேலைக்கு போகிறோமே, அந்த காசு வாங்கி லோன் கட்டிக்கலாம். அதுக்கு இவன் கேட்குறான், அவங்களுக்கு கொடுக்க காசு இருக்கு, எனக்கு வண்டி எடுக்க காசு தர மாட்டியா? அப்போ அந்த இடத்த விற்று கொடு. அந்த இடம் வித்தாலே 3 லட்ச ரூபாய் தான் ஓடும். கொடுக்காதீங்க. எவனுக்கு வச்சிருக்கிற நீ? எவனுக்கு வச்சு? ஹலோ நான் தான் மேடம், நான் தான் ராதா பேசுறேன். வணக்கம்மா. வணக்கம் மேடம். உங்க பொண்ணு இங்க வந்திருக்காங்க, ம் ரொம்ப மன உடைச்சல்ல இருக்காங்க. ம் நீங்க எங்க இருக்கீங்கம்மா? நாங்கள் வந்து திருப்பதியில் இருக்கோம் மேடம். சரி, நீங்க வெளியூர்ல ஏதோ வேலைக்கு போறீங்க சொன்னாங்க. ஆமாம் மேடம், நான் இப்போ வந்து சவுதியில் ஒரு 3-4 வருஷம் இருந்தேன். ஆ அப்புறம் மஸ்கட்டில் ஒரு 2 வருஷம் இருந்துட்டு வந்தேன். ஆ கல்யாணம் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு வந்தோம்மா திருப்பதிக்கு. நாங்கள் சொந்த வீடு எல்லாம் திருப்பதிலே தான். ஆ நாங்கள் கொடுத்த இதெல்லாம் திருப்பதிலே தான் மேடம். நான் இல்லாத டைமில் அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினா ஆ எங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து அதுமாரி செஞ்சு அதுமாரி நாசம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆ நான் அப்பயும் சொன்னேன், டே இதெல்லாம் வாட்டுப்படாதடா, அந்த பொண்ணு சரியா வேலை செய்யாது, அந்த பொண்ணு சின்ன பொண்ணுடா, இப்பெல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணாத, நான் வந்து வேணுமானா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணாதடா, நான் வர வேறியே அப்படின்னு சொன்னேன். ம் சொல்ற பேச்சு கேட்கறதான் எங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் சொல்றவங்கன்னு அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்து அதுமாரி எல்லாம் செஞ்சு நாசம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த பொண்ணை. ம் கையில நானும் சரின்ட்டு 2.5 லட்சம் கையில கொடுத்தேன் மேடம். ம் கையில 2.5 லட்சம் கொடுத்தா அப்புறம் அந்த பொண்ணுக்கு அடிச்சு 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 நாசம் பண்ணி வச்சிருந்தான். ஆ
அது 1,00,000 கிட்டத்தட்ட செலவு பண்ணி நல்லா ஆக்கினேன். ம். அதெல்லாம் செஞ்சு கூட ஒரு மரியாதை இருக்காது மேடம் அவங்ககிட்ட எனக்கு. அவன் வாயில நம்ம பொண்ணு எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டா கூட ஒரு அவன் வாயில என்ன வருதுன்னு தெரியாது. அப்படி கேட்பான் மேடம் என்ன. நானே உனக்கு புருஷனாடி அப்பப்ப எனக்கு போன் பண்ணிக்கிற, நீ என்னடி எனக்கு என்ன தெரியும் நீ எனக்கு போன் பண்ற அப்படியே அவன் வாயில எப்படி வருமா அப்படி பேசுவான் மேடம். அப்படி கூட சரி என்ன பண்றது நம்ம பொண்ணுலாம் நம்ம பொண்ணு பண்றது இருக்குதுன்ட்டு நம்ம அப்ப கூட நான் பேச்சு வாங்கிக்கினா கூட பொண்ணு பண்ணுவேன். எதுக்குமா இந்த பொண்ணு அங்க விட்டுருக்கீங்க? எங்க நான் மேடம் விட்டுருக்கிறேன். நான் இஸ்து வச்சா கூட இவங்க ஓடி ஓடி ஓடுது. நான் என்ன மேடம் பண்றதுன்னா வேணாமா அந்த பொண்ணுக்கே வேணாமா டேஸ் குத்துருமா அப்படின்னு அதுவும் கேட்க மாட்டேங்குது. இப்ப அவ அது கேட்டுதான் வந்திருக்கா எனக்கு அவர் வேண்டாம். ஆனா அவ ஒரு விஷயம் ஃபீல் பண்ணா, நீங்க ரொம்ப திட்டுறீங்களாமேம்மா, ஏன் திட்டுறீங்க? திட்டுறீங்கன்னா நான் என்ன மேடம் சொல்ற பேச்சு கேட்காது. இங்க வந்து அவன் மேலேயே ஆலோசனை இருக்குது. நம்ம இப்படியே இருந்தா எப்படி, நம்ம அப்படியே நம்ம ஆம்பளைங்கிட்ட போவாது இங்கே இருந்தா எப்படி, நம்மளுக்கு ஆம்பளை வேணும் நம்மளுக்கு குடும்பம் வேணும் அப்படின்னு ஆலோசனை மேல வீந்துருது. சாப்பிட மாட்டேங்குது, அப்படியே உறிஞ்சுது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. ஆனா நீங்க அங்க வந்து அவளை நிம்மதியா இருக்க விடணும்ல. நீங்களும் கரிச்சு கொட்டிட்டே இருந்தீங்கன்னா அவ எப்படி நிம்மதியா இருப்பா? இந்த கட்சி போட்டுன்னா ஒரு நம்ம ஒரு தைரியமா வரணும்ல. நம்ம ஒரு தைரியமா உங்க டென்ஷன் எனக்கு புரியுது. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கஷ்டம். நீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு பசங்களை வளர்த்தீங்க, இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க. முதல்ல வந்து கையில கேஷ் எல்லாம் கொடுத்துருக்கவே கூடாது. அதுதான் நான் செஞ்சு தப்பு. அதெல்லாம் பண்ணினீங்க, சரி அதெல்லாம் போட்டு தொலைஞ்சு போட்டோம், ஏதோ போச்சு. ஆனா இனிமே வந்து உங்க குழந்தை அங்க வந்ததுன்னா அவளை ஜாகிரதையா பாத்துங்க. நான் அவளையும் சொல்லி அனுப்புறேன். சொல்லி அனுப்புங்க. அவனை வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும் அதை நீங்களே இல்லன்னா நான் அவரை வந்து ஆன்டி அடிக்ஷன் சென்டர்ல போட்டுதான் அவரை வெளியே கொண்டு வரணும். இப்போ இந்த பொண்ணுக்கு நிம்மதியா ஒரு 10 நாள் நல்லா சாப்பிட்டு தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். இப்ப நீங்க வச்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நாங்க உங்கள்ட்ட அனுப்புறோம். இல்லன்னா அவளை ஹோம்ல நான் இஸ்து வச்சா கூட அது இருக்க மாட்டேங்குது மேடம். எவ்வளவுதான் நீ நான் சொல்லி அனுப்புறேன். இல்லன்னா நான் அவளை ஹோமுக்கு தான் அனுப்பணும். ஆல்மோஸ்ட் அதே செய்யுங்க. என்கிட்ட வந்தா இருக்க மாட்டேங்குது, சந்தோஷமா இருக்க மாட்டேங்குது. அது சந்தோஷமா நீங்க வந்து அவளை சந்தோஷமா வச்சுக்கணும் இல்லம்மா. எனக்கு உங்க டென்ஷன் புரியுறதுமா. சரி நீயே கேளு மேடம். நீயே உங்க அம்மா என்ன குறை கண்ண வச்சாங்க அப்படி நீயே கேளு மேடம். ஒரே நிமிஷம் நீங்க லைன்ல இருங்க. என்னம்மா பண்றாங்க அம்மா? அம்மா திட்டுறாங்க மேடம். எதுக்கு திட்டுறாங்க? நீ சந்தோஷமா இல்ல அங்க போய் அப்படி இல்ல மேடம். புருஷன் யாரானு பாத்தாங்கன்னா அது அவங்க பாரு கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க, நீங்க தெரியும் எங்களுக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணீங்கன்னு இல்ல. அம்மாக்கு அந்த வருத்தம் இருக்கும்ல. அது பெரியவங்க அது ஏதோ சொல்றாங்க, விடதானே வேணும். அதுக்கு ஒரு வாட்டி திட்டினா பரவாயில்ல மேடம், திட்டினே இருப்பாங்க மேடம் எனி டைம். அவ லவ் பண்ணா கல்யாணம் பண்ணா அது முடிஞ்சு போச்சு. நான் அதை பத்தி பேசக்கூடாது. நான் அதை பத்தியே பேசல. விட்டுருமா, நீ நல்லா சாப்பிடு, உன்னோட நல்லா வரட்டும், உனக்கு நல்லா இருமா அப்படின்னு சொல்ல கூட நம்ம சோனில எதுவும் இல்ல மேடம். அது ஒரு ஒரு மென்டல் ஆட்டம் பிக்கப் பண்றேன் மேடம். ஒரு அப்படியே ஒரு நீ இல்ல நான் இல்ல கணக்குல பேசுது மேடம். அப்படியே ஆதரவே அவளுக்கு. சரி நான் ஒரு 10 நாளைக்கு உங்க வீட்டுக்கு அனுப்ப போறேன். சப்போஸ் அனுப்புங்க. நான் 10 நாள் என்ன நான் பாத்துறேன்னா நான் சொன்னேன் மேடம். ஆனா நீங்க வந்து அவளை திட்டக்கூடாது, அவளை நல்லா பாத்துக்கணும். ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நான் அவளையும் குழந்தைய ஹோமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவேன். சரி சரி மேடம். சரி உங்ககிட்ட ஒரு சின்ன அட்வைஸ் இருக்கு. அம்மா ஏன் கத்துறாங்க தெரியுமா? மேடம் அம்மா கத்தனாலும் கத்துட்டேன் மேடம். அண்ணா திட்டுவார் மேடம், ஏன் இவளை கூட்டு வந்து வச்சிருக்கிற அசிங்கசமா பேசுவார் மேடம். அவனும் அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப எங்க அக்காவும் நல்லா பாத்துப்பாங்க மேடம். என்ன ரொம்ப இதுவா பேசுவான். ஏன்னா கோவம் உங்ககிட்ட ரொம்ப கேவலமா பேசுவான் மேடம். இவன் பண்ற தொழிலே தான் அவன் பண்ணுவான். இவன் எப்படி பண்றானே அதே மாதிரி தான் அவனும் பண்ணுவான். அப்படியா? ஹாஸ்டலுக்கு போயிடுறியாமா? அப்போ ஹாஸ்டல்ல போயிட்டு அங்க ஏதாவது வேலை கத்துக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கா பார்க்கலாம். ஹலோ குட் ஆஃப்டர்நூன் பிரியா, நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன். இங்க ஒரு பொண்ணு வந்திருக்கா, தீபா. ஓகே, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. ஒரு குழந்தைக்கு 4 வயசு, 5 வயசு பொன் குழந்தை. பையனுக்கு 1 வயசு. அவ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கா பையனை. அண்ட் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து மாமா பையனை தான். பட் ஐ திங்க் ஹி இஸ் அடிக்டட் டு ட்ரக்ஸ் சொல்றாங்க. ரொம்ப டார்ச்சர், எக்ஸ்ட்ரீம் அபியூஸ். ஓகே, ஸோ அவளால முடியல. மாமியார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. ஆனா அவங்களையும் ரொம்ப அவர் வந்து அவங்களாலே அவரை சமாளிக்க முடியல. அப்பா இல்ல. இந்த பொண்ணு ஆந்திரால இருந்து வந்திருக்கு. ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அவளுக்கு, பிகாஸ் இட் வாஸ் லவ் மேரேஜ். 23 இயர்ஸ் தான் ஆச்சு இந்த பொண்ணுக்கு.
ஓகே மேம். So she needs a place to stay with the children and she is ready to learn a new skill. அவளை செல்ஃப் எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு அவ இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு அவளுக்கு என்ன பண்ணணுமோ அது லேர்ன் பண்ணுறதுக்கு அவள் ரொம்ப ஆர்வமா இருக்கா. ஓகே மேம். ஸோ ஹெல்ப் பண்ண முடியுமா பிரியா? கண்டிப்பா மேம். தட்ஸ் ஸோ நைஸ் ஆஃப் யூ. நாங்கள் என்ன பண்ணணும்? அவங்க வந்து இந்த ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க மேடம். சரி. 2 இடம் இருக்கு. ஆசிரிய ஆந்திர மனசபான் இருக்கு, ஒன்று வந்து ஸ்ட்ரீட் விஷன் ஒன்று இருக்கு. சரி. அது 2 இடத்துல இருக்கு. அவங்களுக்கு இந்த நம்பர் வேணா கொடுங்க, நான் அவங்களுக்கு கைட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துக்கு சேர்த்து விட்டுறேன். wherever she wants to go she can go. அவளுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில், ஏதாவது கை வேலையோ அது சொல்லிக் கொடுப்பாங்க மேம். அங்கேயே எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த குழந்தைங்களை வச்சுட்டு அவளால இருக்க முடியும் இல்லையா? இருக்கலாம். நிறைய மதர்ஸ் அப்படிதான் மேடம் வராங்க, வித் சில்ட்ரனோட வராங்க. they learn, rehabilitate பண்றாங்க. சரி. ஆந்திர மகிழா சபாக்கு தான் வரணுமா? அங்க கூட வரணும்னா வர சொல்லுங்க, இல்ல வேற எந்த ஹோம்னாலும் ரெஃபர் பண்ணலாம். wherever she is comfortable. இப்போ நான் உங்களை பார்க்கணும்னா நான் டீமோட அந்த பாப்பாவை அனுப்புறேன். எங்க அனுப்பணும்? ஆசிரிய ஆந்திர மனசபாக்கு அனுப்புங்க மேம். சரிம்மா, நான் இப்போ அனுப்பிச்சு விடுறேன். ஓகே மேம், you can send them மேம். அனுப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். தேங்க்யூ ஸோ மச் பிரியா. ஓகே, வெல்கம். தேங்க்யூ. ஓகே. பாப்பா ஸ்கூலுக்கு போகணும் மேம், அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. இப்படி வீட்டில் பிரச்சனையை வச்சுட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு எப்படி அனுப்புவீங்க நீங்க? அதுதான் ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் அனுப்புகிறாங்க. வீட்டில் அது ரொம்ப நாள் வீட்டில் தான் வச்சிருக்கிறாங்க. இதில் இந்த மாதிரி அவளை ஏதாவது சொல்லி அவளை இது பண்ணி விட்டுடாதீங்க. அவ போட்டு அவ நிம்மதியா இருக்கட்டும். நீங்க போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தங்கி வேலை பண்ணுங்க. அவன் என்னவோ பண்ணட்டும், கண்டுக்காதீங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கூட சொல்லாதீங்க. ஏன்னா இந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து. புரியுறதுங்களா? சரி மேம். இப்ப நம்ம சேர்த்து விடுறோம், அதை பயன்படுத்திக்கிட்டு முன்னுக்கு வர்றது உங்க கையில தான் இருக்கு. சரி. எல்லாரும் மதிக்கிற மாதிரி தன்னோட காலில் சுயமரியாதையோட வாழணும்னு நினைச்சேன்னா உனக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. ஒன்னு மாமியார், ஒன்னு உன்னோட அம்மா. அவங்க 2 பேரும் இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி 2 பசங்களை எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் அவங்க. எங்க பாப்பா நர்சிங் படிச்சது மேம், ஆனா கொடுக்கல தெய்வம். நீங்க ஏன் இப்படி கொண்டு போய் கொடுத்தீங்க? அது லவ் மேரேஜ்? அது லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணல மேம். எல்லாம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணோம். போய் 10 இங்க 8 நாள் இருந்துச்சு. அங்க போய் ஒரு வாரம் தான், 3 நாள் இருந்துச்சு. நீ கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணீங்க? இல்ல மேம், எல்லாரும் கேட்டாங்க பிடிச்சிருக்கானா, பிடிச்சிருக்கு, உங்க இஷ்டமானா. சரி, நம்ம இஷ்டம்னு சொல்லும்போது நம்ம வரவன் இந்த மாரி மாப்பிள்ளை கடிச்சிட்டானா ரொம்ப கஷ்டம் இல்லை நம்ம பொண்ணுக்கு. நம்ம புள்ள இருந்துட்டானா எப்படி நினச்சின்னு நம்ம அண்ணன் புள்ள நல்லவனாச்சு. இது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேச மாட்டான். அவனுக்கு 2வது கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கிறான் மேம். யாரையும் ஒத்தன்னு சொல்ல மாட்டான். யாரையும் நல்ல மதியம் கொடுப்பான், நல்லா பேசுவான். அவனுக்கு திருப்பி கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுக்கு 2வது கல்யாணம் ஆகி அவனுக்கு இப்போ 3 வயசுல பையன் இருக்கிறான். அவன் இன்னும் ஒரே ஓனர்கிட்ட தான் வேலை பார்க்குறான். அவங்க அம்மா அவங்க அப்பா பார்த்து வேலை ஓனர்கிட்ட தான். என்ன அவனை போல தங்கமான பசங்க என்ன தெரியல மேம். இதுல மனசுல என்ன பட்டுச்சு, இல்லை அவன் எதனா மனசுக்குள்ளார எதனா பேசினானா எதுவுமே தெரியல. ஆனா அன்னைக்கு அவன் இறந்தானே டெத்து கூட வந்து அத்தை நான் எதுவுமே சொல்லலை, அத்தைன்னு தான் என் காலை பூச்சான். அப்போ கூட எனக்கு தெரியாது. அவங்க நான் பிறந்து வளர்ந்த வீடு தானே மேம். எங்கள் அண்ணன் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாத மேம். பெத்த பிள்ளை மேலே இவ்வளோ குறை எத்தனை இங்கே வர நான் ஸ்டேஷனுக்கு எதுக்கு என் நம்மள அப்படி பண்ணியிருந்தா நான் எத்தனையோ ஸ்டேஷனுக்கு போயிருக்கலாமே. கேஸே கொடுக்கல மேம். நான் என் பொண்ணே போயிடுச்சு. அவனுக்கு மேலே கேஸ் கொடுத்து என்ன போதும். தங்கமான பிள்ளைங்க மேம். பீடி சிகரெட் அடிக்க மாட்டாங்க. ஒருத்தர் சின்னவங்க பெரியங்கன்னா அவ்வளோ மதியாரி கொடுப்பாங்க, அவ்வளோ ரீஜனாக பேசுவாங்க. பர்மா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குழந்தைங்க இருக்கு, அவங்கள பார்த்துக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நீ ஒன்றை பார்த்துக்கணும். நீ தெம்பா நீ நல்லா இருந்தாதான் பசங்களை பார்த்துக்க முடியும். உன்னை யாரு பார்த்துப்பா? 23 வயசு தான்மா ஆச்சு உனக்கு. எவ்வளோ கிடக்கு? சரி அம்மா, எப்போ முடிஞ்சதோ அப்போ போய் பார்த்துட்டு வாங்க. அட்வொகேட் சரவணனை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். இந்த பல்லெல்லாம் ரொம்ப வலிக்குது மேடம். அடிச்சுட்டா? பல்ல ஊந்திச்சு மேடம். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன்னு தெரியுதா இப்போ? தெரியுது மேடம். எங்கே போனால் நம்மளுக்கு சப்போர்ட் இல்லையான்ட்டு தான் பசங்களுக்காக இருக்கிறேன் மேடம். நீயே குழந்தை, உன் கையில் 2 குழந்தை. வயர் எரியுது பார்க்கறது. ஆனா நான் சொல்றேன், இந்த பெண்களோட என்டியூரன்ஸ் இருக்குல்ல, எவ்வளோ ஸ்ட்ராங்.
எவ்வளோ ஸ்ட்ராங், இவ்வளோ அனுபவிச்சுட்டும் அவ குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கா பார்த்தீங்களா? அவ்வளோ ஸ்ட்ராங். பெண்கள் ஆர் ஸோ ஸ்ட்ராங். அந்த பெண்ணை மட்டும் ஒரு வாட்டி கண் முழிச்சிட்டா அது வரைக்கும் தான் இந்த ஆட்டம் எல்லாம். ஹலோ சார். மேடம் வணக்கம், அட்வொகேட் தரோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், எனக்கு இங்கே ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஓகே. 23 வயசு தான் ஆச்சு. 5 வயசுல ஒரு குழந்தை, 1 வயசுல ஒரு குழந்தை. ஓகே. மாமனார் இல்லை, மாமியார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து அடிக்டட் டு ட்ரக்ஸ் சொல்கிறாங்க. ஓகே. எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ், எக்ஸ்ட்ரீம் அபியூஸ், வாயில் எச்சு துப்புற அளவுக்கு அந்த மாதிரி. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அடித்து கை கால் விழுந்து போய் யூரின் கூட பாஸ் பண்ண முடியாத நிலைமையில அந்த குழந்தைய அபார்ட் ஆகி திருப்பி இன்னொரு வாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இப்போ ஷீ இஸ் வாக்கிங், எல்லாம் நல்லா இருக்கா. ஆனால் பயங்கர அடி, பல்லெல்லாம் போயிருக்கு. அந்த மாதிரி அடிக்கிறானோ, அம்மாவே மதிக்கிறது இல்லை. இப்போ இந்த பொண்ணையும் குழந்தைங்களையும் இங்கே ஆந்திர மகிழா சபால பேசியிருக்கோம். அந்த ஹோம்க்கு ஷிஃப்ட் பண்ண போறோம் சார். ஸோ குழந்தைய வந்து இப்போ இதுல ஹோம் மாதிரி நீங்க அடைக்கலம் கொடுக்குறீங்க? ஆமா, ஹோம்ல அவங்கள்ட்ட பேசியாச்சு. அவங்க அம்மா வந்து ஒரு வீட்டோட இருந்து வேலை செய்யறதுக்கு அவங்க போயிட போறாங்க. அந்த பையனுக்கு ஒரே ஒரு சிஸ்டர் தான் இருந்திருக்கா. அந்த சிஸ்டர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அந்த டைம்ல எல்லாம் அவங்க அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துருக்கான். நல்ல பையன்தான். ஆனா இந்த அடிக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ மோசமாயிருக்கான்னு சொல்றாங்க. ஸோ இந்த பையனை டி அடிக்ஷன் சென்டருக்கு கொண்டு போனோம்னா பை ஃபோர்ஸ், வித் த ஹெல்ப் ஆஃப் போலீஸ் நம்ம பண்ண முடியுமா? இது எப்படி சார் டீல் பண்ணும்? ஃபர்ஸ்ட் வந்து ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிட்டுனா நம்ம வந்து ஒரு காவல்துறையில புகாரை கொடுத்துடலாம் மேடம். இவரை கொண்டு வந்து நீதிமன்றத்துல காவல் வச்சு சிறையில அடைப்பாங்க. சிறையில அடைத்த பிறகு இந்த மனைவி இருக்காங்கல்ல, இவங்க வந்து இந்த ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்றாங்க திரும்ப, அப்படிதானே? ஆமா. ஏன்னா அவர் வந்து மறுவாழ்வு மையத்துல மீட்டு அவரை நல்லபடியா திரும்ப கொடுங்கன்னு கேக்குறாங்களா எப்படி மேடம்? ஆமா ஆமா சார். அந்த மாதிரி கேட்க பட்சத்துல இந்த பொண்ணு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அந்த ஏரியாவில் காவல்துறைக்கும் வந்து புகாரை வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்ல பதிவு தபால அனுப்ப சொல்லுங்க சார். இந்த பொண்ணு பண்ணாம அவங்க அம்மா பண்ணலாமா சார்? இந்த பொண்ணு இப்ப ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. அந்த தாயார் பண்ணலாம். சரி, அம்மா பண்ணலாம், அப்பா பண்ணலாம், மனைவி பண்ணலாம். தாயார் வந்து இப்படி ஒரு புகார் மனுவை கொடுத்து, இப்படி வந்து என்னோட பையன் வந்து இந்த மாதிரி ஒரு சிறைச்சாலையில் இந்த வழக்குல இருக்காரு, அவரை வந்து தகுந்த மறுவாழ்வு மையத்துக்கு அழைச்சி கொடுக்கறதுக்கு காவல்துறை உதவியோட மருத்துவ உதவியோட எனக்கு வந்து ஒரு அனுமதி தரணும்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்டேஷன் கொடுக்கணும். அந்த ரெக்வெஸ்டேஷனை எந்த காவல்துறை எந்த மாவட்டத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அக்கான்மெண்ட் கார்டை வச்சு நம்ம ஹைகோர்ட்ல ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த ரிட் பெட்டிஷன்ல வந்து போலீஸை டைரக்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து இந்த பையனை மெடிக்கல் இதுல இருந்து இது பண்ணி அந்த பையனுக்கு வந்து மறுவாழ்வு மையத்தை இது பண்ணி இவ்வளவு நாள்ல வச்சு அவங்கள வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டானாங்கன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட் ஒரு உத்தரவே வாங்கிடலாம். சரி சார். அந்த முறையில பண்ணா ஈஸியா நடந்துரும். சரி சார். சரி சார். சார் ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பா மேடம், இதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வெரி வெரி நைஸ் ஆஃப் யூ. புரிஞ்சுதாம்மா? இப்போ அவங்கள விட்டுடுங்க. அவங்க ஹோம்ல போய் இருந்துக்கட்டும், அவங்க நிம்மதியா இருக்கட்டும். ஒன்லி திங், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை அட்வொகேட் கைட் பண்ணுவார். கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்க அதை கேஸ் எடுத்து உங்கள் பையனை அக்யூஸ்ட் ஆகிடுவார். ஆனால் நீங்கள் ஒரு மனு கொடுக்கலாம், இப்படி என் பையனை வந்து மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து எங்கிட்ட ஒப்படைக்கணும் சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும் சொல்கிறாங்க. அதெல்லாம் அவர் கைட் பண்ணுவார், அட்வொகேட் கைட் பண்ணுவார். இது ஒரு வழிதாம்மா. அதெல்லாம இன்னைக்கு திருந்திடுவான் நாளைக்கு திருந்திடுவான்னா அவன் திருந்த போகிறதில்ல. உள்ள போய் அப்படியே நீங்கள் அவனை தொலைச்சிடுவீங்க. எது வேணும்? இப்போ இந்த கஷ்டத்தை பார்க்காம இது பண்ணுறீங்களா? நாங்கள்லாம் கைட் தான் பண்ண முடியும். இது எடுத்து பண்ண வேண்டியது நீங்கள் தான். உங்களுக்கு நல்ல திறமை இருக்கு, அதுக்கான கெப்பாசிட்டியும் இருக்கு. நீங்கள் அது பண்ணணும். என்ன கைடன்ஸ் வேணாலும் நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு உங்கள் பையன் வேணும், விட முடியுமா? முடியாது. அப்போ அந்த பையனை திரும்ப கூட்டிட்டு வரதுக்கு, வாழ்க்கைக்கு திரும்ப கூட்டிட்டு வரணும் நல்லபடியா, அதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இவ்வளோ தூரம் பண்ணிட்டேங்க, இதுவும் பண்ணுங்க. சரியா? திஸ் இஸ் நாட் அ ஸ்மால் ப்ராப்ளம். இது வந்து உட்காந்தோம் பேசணும் விட்டோங்கிற ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கு ப்ராப்பர் ஃபாலோ அப் இருக்கணும். ப்ராப்பர் ஃபாலோ அப் வேணும்னா
உங்கள் சைட்லேருந்து அந்த அக்கறை இருக்கணும். நாங்கள் இது மாதிரி பல பேரை பார்க்குறோம், அடுத்ததுக்கு மூவ் ஆகிடுவோம். நீங்கள் தான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ என்ன ஹெல்ப் வேணுமோ எங்களை கேட்டு தொந்தரவு பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் அது பண்ணிக்கணும். புரியுறதுங்களா? ஓகே, தயவு செஞ்சு படிங்க, படித்து வேலைக்கு போங்க, நல்லபடியாக லைஃப்பில் ஒரு ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் திருமணத்தை பற்றி யோசிங்க. அந்த வயசில் ஆசை வரும், அட்ராக்ஷன் வரும், வயசு கோளாறு எல்லாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி யோசிக்கணும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.